கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதிரில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தாள். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? ராட்சசின்னு சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவ, நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு ஆடுகிட்டு அத்தே, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது சொல்லுங்கத்தே. என்னடா இதெல்லாம்? காளியப்பரு செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பணத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு போய் உங்க சின்னாய்க்கு அவிச்சு கொண்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாதே. செட்டியாராவது இவனை வேலை வச்சுக்கிறதாவது. அவரை அடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளையடிக்கல, உன்னதான் சமஸ்தியா ஒரு நாளைக்கு நான் கொள்ளையடிக்க போறேன். சாமி சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி, பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி, உண்மையை சொல்லு. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாதிரி தானே இருப்ப. நீ என்ன மோகனாதான் வளர்த்த, திருடம்மாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லு, நான் திருடனாவே நடந்துக்கிறேன். காளி, கோச்சுக்காது. உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு வாங்கிட்ட. என்ன மன்னிச்சுடுற. ஆயா, உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த 50 ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு, 10 ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபா அந்த சாமானம் எல்லாம், பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க சின்னம்மாவை சமய கட்டு தூக்கிட்டு போ. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா, பாப்பா கூப்பிட்டா எல்லாம் தெரியும்பா. பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சனைதம்மா, அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அன்னிக்கிட்ட வத்தி வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வத்தி வைக்குதா? நீ வர்றியா என்ன இப்போ? ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் நீயே சொல்லு. வரியா இல்லையா? போகாத ஜெயா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தை கை பிச்சிடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தைய பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. வந்துருவ போல இருக்க. அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயடா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடியன் வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதரே பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துட போகுது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாதன் மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போய் குழந்தைக்கு போட்டாச்சு. உங்க சம்சாரத்துக்கு வளைய போடலீங்களா? யாரு சம்சாரம்? பார்த்தவங்க சம்சாரம். இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. ஓஹோ, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியம் சொல்லலாம். இது என்ன? இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். சிரிக்காத அவுத்தரிக்குது. ஏயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? கோச்சுக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். கொடு. எம்பட்டு 8 அணா.
ஜெகமெங்கும் புகழ்பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். எழுங்கள் எழுங்கள். என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சொல்லுவ? நான் பிறந்ததுல இருந்து கட்னி தான். என்னை காட்டி சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல், என் மானத்தை வாங்காதே. புல்புல், உனக்கு விடுக்கதை தெரியுமா? விடுகதையா? ஓ, போடு போடு. தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம் இருக்காது. அவன் யாரு? அதுவா, நாக்கு. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? என்ன தேடிக்கொண்டு கிருங்காச்சாரியா? அணுங்காரு. என் புலுபுலு தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி தக்க, நீ நம்மாளு. என் ஸ்டைலு கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? மாப்பிள, இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்க வைப்போம். ரெண்டு பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டுக்கு தானே. சிவமந்திரகாளி, கல்கத்தா வாலி. இப்ப கைய தரங்க. தரணியில பிறந்த குழந்தை இது தரணியோடும். குழந்தையே ஒரு குழந்தை அழைச்சிட்டு போங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.